சாந்தி. அவ்யக்த சமிகை 30 மார்ச் 2026. बाप दादा ने சொல்றாங்க, कई बच्चे समझते हैं मैं स्वयं को जानता हूं कि मैं ठीक हूं, दूसरे नहीं जानते और दूसरे नहीं पहचानते, आखिर पहचान ही लेंगे, वह आगे चलकर देखना क्या होता है. பாபா சொல்ற, சில குழந்தைகள் நம்ம இப்படி நினைக்கிறோமா, உள்ளபடி பார்த்தா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா புருஷார்த்தம் பண்றேன், நல்லா சேவா பண்றேன், ஏனோ நான் ரொம்ப குப்தமா இருக்கிறதுனால நான் செய்யறது இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு புரியல இல்லையா, அப்போ இவங்க போப்போ என்ன புரிஞ்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம சில இடங்களை நினைக்கிறோமா. यह भी ज्ञान स्वरूप आत्मा के लिए स्वयं को धोखा देने वाली अलवेलेपन की मीठी निद्रा है. ஆனால் பாபா என்ன சொல்றாருன்னா, ஞான ஸ்வரூபமான ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா தன்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விதமான அலட்சியம், சோம்பேறித்தனம் இது. அதுக்கு பாபா என்ன ஒரு பேர் கொடுக்கிறாரு, நல்ல ஒரு தூக்கமா. அதாவது பாபா பொதுவா திருப்தியை பத்தி என்ன சொல்லுவாரு, 95% மக்கள் உங்களால திருப்தியா இருக்கும், 5% விட்டுடுவாங்க அப்படிங்கிறாரு. ஆனா இங்க எப்படி இருக்கான், மெஜாரிட்டி போர்ஷன் நம்ம இப்படி சொல்றோமா, அவங்களுக்கு என்னை பத்தி தெரியல, அவங்களுக்கு என்னோட வேல்யூ புரியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் இல்லங்கிறார் பாபா. செக் பண்ணுங்க, எங்கேயும் நீங்க உங்களை சரி பண்ணுங்க, நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து அதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. जिनके निश्चय का फाउंडेशन मजबूत है वो कभी चिप नहीं सकते. அதுதான் பாபா சொல்றாரு, யாருடைய அந்த நிச்சயத்தன்மை, உறுதித்தன்மையினுடைய ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் நல்ல பலமா இருக்கோ, அவர்களுடைய நிச்சயத்தை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப அவங்க இந்த மாதிரி மறைஞ்சிருக்கவே முடியாதான், இவங்களுக்கெல்லாம் என்னை பத்தி தெரியலன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஆத்மாவோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. वे सदा निर्भय और निश्चिंत रहते हैं. அப்போ ஊக்கம் உற்சாகம் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்களாம், கவலையற்றவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு என்ன சொல்றாரு பாபா, இந்த மாதிரி ஒரு தன்னைத்தான் நம்ம வந்து ஏமாத்திக்கிற வேலை, நான் நல்லாதான் இருக்கேன், இவங்களுக்கெல்லாம் தான் என்னை பத்தி தெரியல, அதுல செக் பண்ணுங்கிறாரு. மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க, மெஜாரிட்டியினுடைய கருத்து வேற மாதிரி இருக்கு, உங்களுடைய வேற மாதிரி இருக்குன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு கரெக்ஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ பாபா கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணிடணும், அதை சரி செய்திடணும். இந்த ஒரு இனிமையான ஒரு ஸ்வீட்டான ஒரு கவனக்குறைவுல நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, அதுல நீங்க அலர்ட்டா இருங்க. நல்லது. ஓம் சாந்தி.